எவ்வளோ ஊர்கள் செத்து போச்சுன்னு இதான் விழுந்தது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க அந்த. ஓ மை காட். கிளென் கேனியன் ஒன்று இருக்குது. குட் மார்னிங் இன்டர்நெட், வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்று வந்து ஆல்பக்ரிக்கிலேருந்து கிளம்புனோமா, கிளம்பி அப்படியேவும் 55 ஃபாரஸ்ட் பார்த்தோம் இல்லையா. 55 ஃபாரஸ்ட் பார்த்துட்டு அரிசோனா. ஆமாம், அதுக்கப்புறம் அப்படியே வின்ஸ்லோன்ற ஊருக்கிட்ட வந்து காரை பார்க் பண்ணி நிறுத்துகிறோம். ஒரு நைட் நிறுத்தியிருக்கோம். இன்றைக்கி வந்து அப்படியே போய் கிராண்ட் கேனியனுக்குள்ளே போகலான் இருக்கோம். ஸோ இதுதான் பிளானு. பட் எவ்வளோ தூரம் போகிறோங்கிறது தெரியல. கிளம்பலாம், இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுவோம் டேயை. வின்ஸ்லோன்ற ஊரில் இப்போ வந்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நைட் தங்கணும். ஆமாம், நைட் தங்கிட்டு இப்போ காலையில் எழுந்திரிச்சு டவுன் டவுனை சுற்றி பார்க்கலான்னு பார்த்தோம். இங்கே ஒரு பாடகர் இருக்காராம், ஃபேமஸ் பாடகர். இந்த ஊருக்காரர்களப்பா பார்த்து இந்த ஊரை வச்சு இங்கே பாட்டு பாடினவர். ஓ, இங்கே பாட்டு அந்த கார்னரில் அங்கே நிற்கிற ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஸ்டாண்டிங் இந்த கார்னர் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. அவரை சிலையும் வச்சுருக்காங்க. அது ஒரு ஃபேமஸான சும்மா ஒரு ஸ்டாப் மாதிரி. ஊரும் பார்த்தோன்னா அப்படி பழைய இது. இந்த இடத்துல போட்டிருக்கு வின்ஸ்லோ அரிசோனான்னு. அந்த சாங் பேர் தானே ஊர்வசி. அதை பார்த்து அவர் எழுதிட்டாரோ நம்ம வாலி. டேக் இட் ஈஸி ஊர்வசின்னு. எல்லாரும் அந்த ஆள் கூட இன்னும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நமக்கு யாருன்னே தெரியாது. ஆமாம், ஆத்த கண்டமா அழகர கண்டம். இந்தியன் போலடா அவரு. இந்தியன் மாதிரி இருக்காருல்ல, இல்லையா? இருக்கலாம். I don't know. ரூட் 66 அந்த ட்ராவல் ஹைவேஸ்லேருந்து எடுத்து விட்டோன்னே எவ்வளோ ஊர்கள் செத்து போச்சுன்னு. அந்த கடைகள் எல்லாமே எல்லாம் பழைய கடைகள் ஆகிப்போச்சு. ஆமாம், அந்த 80ஸ்ல மூடி இருக்கானுங்க. 80ஸ்ல மூடி இப்போது 50 வருஷம் ஆக போகுது கிட்டத்தட்ட. அது இவ்வளோ கொஞ்சம் தாக்கு பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன். சும்மா தான் இருக்கு. ஆமாம், எங்கே போனாலும் ஆள் இல்லாமல் தான் கிடக்கு. வெல்கம் டு வின்ஸ்லோ நாங்கள் மேலே எழுதியிருக்காங்க. இங்கே வந்து 10,000 நைஸ் பீப்புள் வெல்கம் யூ வின்ஸ்லோ. ஸ்னேக் டான்ஸ் கண்ட்ரியா. ஸோ இங்கே உள்ள இந்தியன்ஸ் ஏதோ ஸ்னேக் டான்ஸ் ஆடிருக்காங்க. எங்கே போனாலும் பாம்பு டான்ஸ் இல்லாத ஊரே கிடையாது போல். பாவாடையில எல்லாம் பாம்பு. நீங்கள் ஏதோ சொன்னீங்க, ஆனால் என் காதில் அது ராங்காக விழுந்தது. மெக்சிகன் ஸ்பானிஷ் டான்ஸு எல்லாம். ஆமாம், அது இங்கே இவங்க மெக்சிகன் இதில். அங்கே அவன் மகுடி வச்சு ஊதிக்கிட்டு இருக்கிற மாதிரி அங்கே. என்னப்பா அடுத்து எங்கே நின்றுருக்கோம்? வின்ஸ்லோவில் இருந்து ஒரு 50 மைல் தாண்டி மீட்டர் கிரேட்டரில் வந்து நின்றுட்டுருக்கோம். மீட்டியோர் கிரேட்டரு. படிடா ஒழுங்கா படிடா. விண்கல் விழுந்த பள்ளம், அதான் போய் பார்க்க போகிறோம். 11:30 மணிக்கு ஏதோ கைடட் டூருன்றாங்க. அதை இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து $29 இங்கே. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. எதிர்பார்க்கவே இல்லை. பெருங்கொள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் என்னத்தை பண்ணுறது, ஒரு நாளும் ஒரு டிசைனில் இடம் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், ஃபஸ்ட்டு ஏலியன் பார்த்தோம். ஆமாம், கேவ்ஸ் பார்த்தோம். கேவ்ஸு, அப்புறம் ஒயிட் சாண்ட் டூன்ஸு. ஆமாம், நேற்று பெட்ரிஃபைட் ராக்ஸ் மாங்கு நாங்கள் போய் ட்ரைவ் பண்ணி எல்லாம் பார்த்தோம். இங்கே கிடக்கு இருக்கு அங்கே ஃபுல்லாக சும்மா போட்டு வச்சுருக்காங்க. ஆமாம், கிடக்கு. மீட்டர் வந்து எவ்வளோ ஸ்பீடில் விழுந்ததுன்னு சொல்கிறீங்க? 26,000 மைல் ஸ்பீடில் வந்து விழுந்துச்சான். அதை போய் பார்ப்போம். இன்னும் படம் இருக்குல்ல, உள்ள இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்குவோம். இதே அந்த விண்கல் இதான் விழுந்தது. ஒரு பீஸ் ஆக்சுவலி 150 அடிக்கு கிரியேட்டரில் விழுந்திருக்கு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 பஸ் அளவுக்கு, 10 கார் அளவுக்கு. அதில் ஒரு பீஸை மட்டும் இங்கே கலெக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த பீஸை பாருங்களேன், ஃபுல்லாக மெட்டல் தான் இருக்குது, கல் மாதிரியே இல்லை. ஃபுல்லாக மெட்டல் தான் இருக்குது. சில்வரில் இருக்க மாதிரி இருக்குது.
அதான் அந்த படம் தான் விழுந்திருக்கு. ஆமாம், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. இவ்வளோண்டு கல். இது ஒரு சின்ன பீஸு, பட் இதோட டபுளாக இருந்திருக்கலாமா இருக்கும். டபுளா 150 அடி. ஓ யா, ஒரு 3 அடி இருக்கு. ஓ யா யா. இதை போல் இன்னொரு 50 பங்கு. ஓகே ஓகே ஓகே. கிரேட்டருக்கு பக்கத்தில் வந்துட்டோம். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க அந்த. ஓ மை காட். Oh my God! Wow! Holy moly. தாங்கண்டி. ரொம்ப இல்லாமல் இருக்குது. அப்பா இறங்கி போய் பார்க்கலாம் போலப்பா. எல்லாம் இறங்கி போகிறோம். அது அடுத்த வரைக்கும் போகலாமா? இல்லை இந்த ஷெட்டு வரைக்கும் போகலாமா இருக்கு. அதான் கீழே ஒரு ஷெட் இருக்குல்ல, அது வரைக்கும் போகலாம் போல. டு லோவர் அப்சர்வேஷன் டெக். போய் கீழே போய் பார்ப்போம். பெரும்பெல்லாம் ஆனால் கிரேட்டரை கீழே இருந்தும் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அங்கே ஒரு சீட்டெல்லாம் போட்டு அழகாக உட்கார மாதிரி கொடுத்துருக்காங்க ஷேடோட. ரொம்ப கீழே கிடையாது, ஆமாம், ஓரளவுக்கு. ஓரளவு லோவர். இன்னும் அந்த இடத்துல ஒரு டெலஸ்கோப் இருக்குது, அதில் வச்சு பைனாக்குலர் இருக்கு, ஆமாம், அதை வச்சு பார்ப்போம் கீழே என்ன இம்பேக்டடாக எப்படி இருக்குன்னு. நடுவில் தான் விழுந்துருக்குமோ கல். அந்த இடத்துல மட்டும் இன்னும் புல் உழைக்காமல் இருக்கு. ஆமாம். இந்த இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி வச்சு பார்க்க விட்டுருக்காங்க. கொஞ்சம் உள்ளே வந்து நின்று பார்க்குற மாதிரி. டெலஸ்கோப் வழியா என்னன்னு பார்ப்போம், பைனாக்குலர் வழியா. அந்த பள்ளத்தில் ஏதோ ஒரு ஆஸ்ட்ரோநாட் பொம்மை ஒன்று இருக்குது, வேலி போட்டிருக்காங்க. அதுதான் இம்பேக்ட் இடமா இருக்குமா இருக்கும். அதில் ஒரு பள்ளம் வேறு இருக்குது, அது மேலே குமிச்சு ஏதோ இது போட்டு மூடியிருக்காங்க. என்னன்னு தெரியல, ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஏதோ வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து மூன் மவுண்டன் டெலஸ்கோப் இருக்கான், மேலே போய் பார்க்கணும் போல். மேலே ஏறிட்டார் அவர், அந்த டெலஸ்கோப்பில் பார்க்க போகிறாரு. சரி நானும் போகிறேன். கிரேட்டரை விட்டுட்டு அங்கிட்ட எங்கேயே பார்க்குறேன். என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. கரெக்டாக திருப்பிட்டியா? பாருங்க இங்கேருந்து கிரேட்டரா. ஓப்பா நான் சைஸு. ஹையஸ்ட் பாயிண்ட்னு நினைக்கிறேன். ஆமாம், இதான் ஹையஸ்ட் பாயிண்டில் இருந்து பேசுகிறோம். இப்போ இந்த பள்ளம் எவ்வளோ ஆழம் இருக்கும்ப்பா? இது வந்து 550 அடி ஆழமாக மேலேருந்து பள்ளம் தோண்டி இருக்கு. இது கிட்டத்தட்ட 150 ஆட்டம் பாம்பு போட்டதுக்கு ஈக்குவலாக இந்த இது வந்து விழுந்தது. அப்பா, அதாவது 150 அடி 45 மீட்டர் சைஸ் உள்ள ஒரு கல் கிட்டத்தட்ட 26,000 மைல் பெர் ஹவர் ஸ்பீடில் வந்து விழுந்திருக்கு. அப்பாடி. ஆமாம், அடிச்சு இந்த ஏரியாவே காது சுற்றி பார்த்தோன்னா ஃப்ளாட் லேண்டு. ஆமாம், இது மட்டும் மலை மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆகிருக்கு. அப்படி ஃப்ளாட்டு ஒன்றும் கூட கிடையாது. இந்த இடத்துல ஷார்ட்டாக்குன்னு அப்படி ஒரு உச்சி ஏறி, ஆனால் இங்கிட்ட ஃபுல்லாக பள்ளம். ஆமாம், 300 அடி உயரத்துக்கு அந்த பள்ளத்தில் தோண்டின மண்ணை பூரா எடுத்து சர்க்கிள் மாதிரி அடிச்சிருச்சு. இது வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருக்கு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி. 5000மா? அண்ணே என்ன அப்ப இதெல்லாம் பொய்யா? 50,000 வருஷம். டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஒரு ஜீரோ மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் வியூ அப்பா பிரத்யேக்கிங்க இருக்கு. ஆமாம், மேலேருந்து அங்கேருந்து பார்த்தப்பே அவ்வளோ அழகாக இருந்தது. ஜி இங்க ஃப்ரேம் பாருங்க ஜி. இன்னும் இங்கேருந்து பார்க்குறதுக்கு இன்னும் பிரம்மாண்டம் தெரியுது. கோப்ரோவில் எவ்வளோ தெரியும் தெரியல. அதெல்லாம் தெரியும், நல்லா பெருசாகவே தெரியும். And this is a 4D ride. So you're going to space to save your own protection. ஏலியனா என்னன்னு தெரிய போகுது. சர்ச்சிங் ஓ ஏலியனாண்டா நீ. தமாசு சர்ச்சிங் அகைன். ஓகே, பாவப்பட்டு விட்டுருச்சு பண்ணி.
இங்கே எதுக்கு தெரியுமாடா நாசா படம்லாம் வச்சுருக்காங்க. இது பொம்மையெல்லாம் 3 போன அப்பல்லோ வந்து இங்கே தான் டெஸ்ட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அது பேரே டெஸ்ட் கேப்சூல்னு. இங்கே ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. அப்புறம் அங்கே சென்டரில் இருந்ததும் வந்து எவனோ ஒருத்தன், இது ப்ரைவேட் லேண்ட் தானே, மைன் தோண்டி இந்த ஆக்சுவல் ஃபுல் மீட்டியராய்டு எங்கே இருக்குன்னு தேடி இருக்காங்க. இன்னும் கண்டுபிடி 200 அடி கீழே போயும் இல்லையா. அப்போ மீட்டியராய்டு உளுந்த பள்ளம் தான் இது. ஆக்சுவல் மீட்டியராய்டு இன்னும் அடியில் எங்கேயோ இருக்குது, 500 அடி அப்படி பள்ளத்தில் இருக்கு. ஓகே, எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து அப்படி கிளம்ப வேண்டியது. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? சாப்பாடு. இப்போ ஐயோ, சாப்பாடு 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 இதை தவிர உனக்கு வேற ஒன்றும் தெரியாதா? மணி 1:11. பசிக்கும்ல. அப்போ நிறுத்தி இருக்க வேண்டியதானே வண்டி. அடுத்து ஒரு இடம் பார்த்து நிறுத்திட வேண்டியதான். ஆமா, லெட்ஸ் கோ. ஒரு காக்கா இல்லடா. ஆமா, ரோட்ல மட்டும்தான் ஆட்கள் இங்க அங்க போய்கிட்டு இருக்காங்க. ஒரு உயிர் இருக்கிற மாதிரியே இல்ல. ஒரு 50 மைலா ஒண்ணுமே இல்ல. நடுவுல ஒரே ஒரு கூரை சாப்பு போட்டு அவன் டாக்கோ வித்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த இப்போ ஒண்ணு வருது, அது நாவகோ இண்டியன்ஸ், நாவகோ குரூப்ல இருந்து அவங்க வச்சிருக்காங்க டாக்கோஸ் இது மாதிரி விற்கிறது. காக்கா இதெல்லாம் பறந்துகிட்டு இருக்கு. 107 டிகிரி வெளியில. காக்கா பாரு. இதுல யாரு இருக்க மாதிரி வெல்கம் ஓபன் இல்ல. ஆமா, யாருமே இல்ல, ஒருத்தர் இல்ல. அங்க கொஞ்சம் அங்க ஆட்கள்லாம் இருந்தாங்க. இப்பதான் ஒருவேளை எடுத்து வச்சுட்டு போறாரான்னு. ஓ, அந்த கார்ல போறாரு அவர. ஏன்னா சாயங்காலம் 5 மணி ஆயிடுச்சுல. இதெல்லாம் இந்தியன்ஸ்க்கான நாவகோ இந்தியன்ஸ் வந்து இங்கதான் இருக்காங்க. நாவகோன்ற ஒரு குரூப்பு. கிராண்ட் கேனியன் ஏரியா ஃபுல்லா அவங்க தான். பாதி இடம் அவங்களோட இடம் தான். ரிசர்வேஷன், இந்தியன் ரிசர்வேஷன். அவங்களுக்குன்னு ஒதுக்கிட்டேன் இந்த மாதிரி காஞ்சி போனதெல்லாம் கொடுத்து. ஏய் வாழுங்கடா, இங்கே உங்க திறமையை காட்டுங்க, நல்லா வாழலாம் அப்படின்னு. என்னடா கலிபோர்னியா, ஈஸ்ட் கோஸ்ட், வெஸ்ட் கோஸ்ட்லாம் இவங்க எடுத்துக்கிட்டாங்க. இங்கே ஒருத்தர் கடை போட்டிருக்காரு. அவங்க ஃபிளாக் பாத்தியா, நாவகோவோட ஃபிளாக், சிகப்பு வெள்ளை ஊதா. ஆமா, ஓப்பன் நாவகோ நேஷன் வெல்கம்னு போட்டிருக்காங்க. இங்கே ஒருத்தர் இல்லை. நம்ம வந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு கேனியனுக்குள்ளே தான் ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம ஸ்டே பண்ண போகிறது இன்றைக்கி நைட்டு வந்து கிராண்ட் கேனியனோட நார்த் சைடு. ஒரு 10% ஆஃப் பீப்புள் தான் வந்து கிராண்ட் கேனியனோட நார்த் சைடு வருவாங்க. எல்லாரும் டூரிஸ்ட் வந்து சவுத் ரிம்ல இருந்து தான் பார்ப்பாங்க. நார்த்தில் இருந்து வர்ற ஆட்கள் ரொம்ப 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 கம்மி. 10% ஆள் தான் வந்து நார்த்தே வருவாங்க. இப்போ வந்து நம்ம நாவகோ நேஷனில் நுழைஞ்சிட்டோம். நாவகோ நேஷன் வந்து என்னென்னா இந்தியன்ஸ் வாழ்கிற இடம். அவங்களோட இது யூஎஸில் அவங்களோட ப்ராப்பர்ட்டி. அதுக்குள்ளே தான் இப்போ நுழைஞ்சிருக்கோம். இங்கே வந்து கிளென் கேனியன் ஒன்று இருக்குது. அது வந்து கொலரோடோ ரிவர் ஓடுற இடம். அதை சுற்றி ஒரு பாலம் போட்டிருக்காங்க. அதுதான் இங்கே தான் நின்றுட்டுருக்கோம். 500 அடி உயரமா. ஆமாம், எவ்வளோ அகலத்துக்கு ஆறு ஓடுது பாருங்க. நிறையா தண்ணி. ஆமாம், பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடுது. அது பார்த்தாலே தெரியும், அந்த வேகம் தெரியுது பாருங்க. இதுதான் கிராண்ட் கேனியனையும் அறுத்தது. இந்த ரிவர் கொலரடோ ரிவர் தானே. வெளியே போடுது. இந்த லேண்ட்ஸ்கேப்பும் பார்த்தா பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஆமாம், 2 பக்கம் ஃப்ரிட்ஜ் போட்டு வச்சுருக்கானுங்க. நடக்கிறதுக்கு ஒரு ஃப்ரிட்ஜு, அது கார் போகிற ஃப்ரிட்ஜு. ஓ, அது கார் போகிறதா? அதில் தான் நம்ம கிராஸ் பண்ணி வந்து. ஓ, ஓகே ஓகே. நடக்கிறதுக்கு வேடிக்கை பார்த்து. மேபி ஒரு காலத்தில் கண்டா இதுவும் யூஸ் பண்ணி இருந்திருப்பாங்களா இருக்கும். இப்போ நோ, ஒன்லி வாக்கிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. அம்மா சூடு 105 டிகிரி இருக்கு. ஆமாம், முடியலை. என்ன வெயில் தான். குடிங்களாச்சு போடலைன்னா 2 கண்ணு அவிஞ்சு போகும் போல் இருக்க. கண்ணாடியாக இருக்குது பாருங்க. தண்ணி கிளியர் வாட்டர் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கு. எவ்வளோ தூரத்தை அரிச்சிருக்கு இந்த லேண்ட்ஸ்கேப். ஆனால் மழைன்றனால வேகமாக அரிச்சிருச்சா இருக்கும் அந்த. ஆமாம் ஆமாம், இதெல்லாம் ஒரு காலத்தில் கடல் கடியில் தானே இருந்திருக்கு. ஆமாம், கடலுக்கு கீழே இருந்திருக்கு. அப்புறம் வெளியே வந்தோடனே தெரியுது அதெல்லாம் லேயரா எப்படி இருக்கு பாருங்க. இங்கெல்லாம் ஒரு சும்மா ஒரு இது மட்டும் இருந்துச்சு, சுற்றி அரிச்சிருச்சு. அது சுற்றி அது மட்டும் நிற்கிது.
இங்கே கொஞ்சம் காற்றும் கூட தான் இருக்குது. காற்று இருக்கு. ஆமாம், நாங்கள் வரத்துலேயே பார்த்து அங்கங்கே சுழலாக இருந்துச்சு, மண் சுழல். காற்று அரிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போல்லாம் வந்து 6000 அடி ஏறி இருக்கோமா? இப்போ 6000 அடி ஆயிட்டோமா? ஏறினது ஒரு 2000 அடி ஏறி இருப்போம். ஆமாம். ஆனால் 105 டிகிரியிலேருந்து இப்போ 95 டிகிரி ஆயிருக்கு. இன்னும் மேலே ஏறுறப்ப இன்னும் குறையும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். எங்கள் ஆர்வி ஒரு இடத்துல தங்க போகிறோம் இன்னைக்கு. அதில் வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க எங்களோட ஆர்வி வந்து தங்குற இடம் 80 டிகிரிஸில் தான் இருக்கும், ஆல் இயர் வெதர் அப்படின்னு போட்டிருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆர்வி பார்க்க நெருங்கிட்டோம். வர்றப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பொட்டை காடாக இருந்ததுல, பாறையாக இருந்தது, ரெட் கலர் கேனியானாக இருந்தது. இப்போ பாருங்கள் பச்சை பசேல்னு ஆயிடுச்சு. டக்குன்னு மாறுது, 10 மைலுக்கு ஒருக்க மாறுது. சீனரி எல்லாம் 10 மைலுக்கு ஒருக்க மாறிட்டு இருக்கீங்க.